கண்டிச்சிருக்காரு, படங்களை தண்டிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் நான் தான் நீக்கப்பட்டேன். நான் ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டில் பேசியிருக்கிறேன், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு ரஜினிகாந்த் அரசியல் வரமாட்டேன்னு சொன்ன பிறகு அவர் குறைந்தபட்சம் ஒரு நேர்மையோடு என்ன சொன்னாரு, என் ரசிகர்களை நான் பலி கொடுக்க விரும்பல. நான் கட்சி தொடங்கிட்டேன்னு சொல்லுங்க, என் ரசிகர்லாம் வருவான், தாலியை வைப்பான், நகையை வைப்பான், தாலியை வித்து நகையை வித்து அவன் வந்து வேலை செய்வான், நான் அவனுக்கு எதுவும் செய்ய முடியாது, 10% 15% வாங்கி நான் யாரையும் ஏமாத்த விரும்பினாரு. அதுதான்டா கட்சு, அதுதான் உண்மையிலே மன வலிமை. நான் துணிச்சலோடு என் ரசிகர்களை பலி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ரஜினிகாந்துக்கு மன வலிமை இருந்துச்சா? இல்ல. எத்தனை பேர் செத்தாலும் நான் முதலமைச்சராகனு சொல்ற விஜய்க்கு மன வலிமை இருக்கா? மன வலிமைன்னு விஜய்க்கு ஒண்ணு இருந்திருந்தா, கட்ஸ்ன்னு ஒண்ணு இருந்திருந்தா, கரூர்ல 41 பேரை சாக கொடுத்துட்டு ஓடி போயிருப்பாரா? இன்றைக்கு போன வாரம் தஞ்சாவூர்ல விஜயை பார்க்க வந்து திருச்சி கீழே கல்கொண்டார் கோட்டையை சார்ந்த ஒரு பால் வியாபாரியுடைய பையன் தஞ்சாவூர் காமாட்சி ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கான். இது வரைக்கும் தாவேகா சார்பா வெறும் 10,000 ரூபாய் மாவட்ட செயலர் விஜய் சரவணன் கொடுத்திருக்காரு. அதை தாண்டி ஒத்த பைசா கொடுக்கல. விஜயினுடைய கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் ஒருத்தம் கூட எட்டி பார்க்கல. இப்ப வரைக்கும் அந்த பையன் கோமால இருக்கிறான். இதுதான் நீ மன வலிமையோடு கட்சிக்காரன் அணுகிறதா? இதான் கட்ஸோட அணுகிறதா? எது கட்ஸ்? ஜெயலலிதாவை எதிர்த்து பேசிய ரஜினிகாந்த் இருந்தது கட்சா? இல்ல ஜெயலலிதா போய் கைய கட்டி இருந்தது உங்களுக்கு இருந்தது கட்சா? துணிச்சலா அஜித் அவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதியுடைய பாசலுக்கு பாடல எந்திரிச்சு கைத்துட்டாரு, ஐயா எங்களை வந்து ரொம்ப இது பண்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க, உங்க ஆளுக்கு போர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி நடிகர் அஜித்குமார் அவர்கள் பேசும்போது துணிச்சலா கலைஞர் கருணாநிதி ரஜினிகாந்த் அஜித்குமார் பேச சரின்னு சொல்லி கைத்தட்டினாரு. அன்னைக்கு கலைஞர் அவர்களை அஜித் எதிர்க்கும் போது ரஜினிகாந்த் கைத்தட்டி அஜித்துடைய கருத்தை வரவேற்றாரு. ஆனா அதே காலகட்டத்துல விஜய் என்ன பண்ணீங்க, கலைஞர் அவர்களுக்கு உயிரோடு இருக்கும் போதே செலவைக்கணும். எனக்கு தமிழ்ல ரொம்ப பிடிச்ச பேரு கனிமொழி தான், உதயநிதி, இந்த மாதிரி முரசொலி, தயாநிதி, இந்த பேர்கள்லாம் வந்து தூய தமிழ் பேர்கள் அப்படின்னு அவங்களுக்கு சோப் போட்டு உட்கார்ந்துருந்தீங்க. நீங்க அவங்களுக்கு சோப் போட்டு உட்கார்ந்துருக்கும் போது ஒரு அஜித்குமாரும் ஒரு ரஜினிகாந்தும் அவர்கள் அந்த நடிகர்களை போர்ஸ் பண்ணுவதை எதிர்த்து இருந்தாங்க. அதுதான் கட்ஸ். கலைஞர்